வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் 2 வகையான துன்பங்கள் உண்டுங்கிறார் பெர்னாட் ஷா. நாம் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அதனால் வர்ற துன்பம் ஒரு வகை. நாம் ஆசைப்பட்டது கிடைச்சிட்டுதுன்னா அதனால் வர்ற துன்பம் ஒரு வகை. அது எப்படி? ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா துன்பங்கிறது சரி. ஆசைப்பட்டது கிடைச்சிட்டுதுன்னா அது இன்பம் தானே, அது எப்படி துன்பமாகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இதை சுலபமாக புரிஞ்சுக்கலாம். இந்த காலத்து அப்பாக்கள் சில பேரை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, புள்ள பிறக்கிற வரைக்கும் புள்ள இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டேன், புள்ள பிறந்ததுக்கப்புறம் ஐயோ புள்ள பிறந்துட்டானேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இந்த காலத்து அப்பா மட்டும் இல்லை, அந்த காலத்து அப்பாவே இப்படி கவலைப்பட்டார். யார் அவர்னா தசரதர். பிள்ளைகள்லாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தசரதர் வேட்டையாடுறதுக்கு போனார். அப்போ காட்டில் எங்கேயோ தூரத்தில் யானை தண்ணி குடிக்கிறது மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது. மரம் செடி கொடி மறைச்சி இருந்ததுனால அதை சரியாக கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் சத்தம் மட்டும் கேட்டுது. உடனே தசரதர் என்ன பண்ணார், சத்தம் வந்த திசையை நோக்கி அம்பை விடுறார். அவ்வளோதான், ஐயோ அம்மா அப்பான்னு கத்துற சத்தம் வருது. அப்புறம் ஓடி போய் பார்த்தா அது மனித குரல். அங்கே குளத்தில் தண்ணி மூண்டுக்கிட்டு இருந்த ஒரு முனிகுமாரன் மேலே அம்பு பாஞ்சிருக்குது. அவன் தன்னுடைய கண்ணில்லாத அப்பா அம்மாவுக்காக தண்ணி மூடுறதுக்காக அங்கே வந்தவன் இப்போ சாவ கிடக்கிறான். தசரதர் பதறி போய் நிற்கிறார். அவன் இவரை பார்த்து, நான் சாவறதை பற்றி கவலைப்படலை, கண்ணில்லாத எங்கள் அப்பாவும் அம்மாவும் அதுவும் அந்த மரத்தடியில் இருக்கிறாங்க, அவங்க குடிக்கிறதுக்கு இந்த தண்ணியை கொண்டுகிட்டு போய் கொடுங்க அப்படிங்கிறான். அந்த கண்ணில்லாத முனிவர் தசரதனுக்கு சாபம் கொடுக்குறார். நாங்கள் எப்படி புத்திர சோகத்தால் சாக போகிறோமோ அதே மாதிரி நீயும் சாக போகிற, ஆனால் உன்னுடைய புத்திரன் சாக மாட்டான், அவன் பிரிவினால் நீ சாக போகிற அப்படிங்கிறார். சாகிறத பற்றி, அதாவது நாம் செத்துருவோங்கிறத பற்றி தசரதன் முதல்ல கவலைப்படலை. ஏன்னா அப்போ அவருக்கு புள்ள இல்லை. ஆனால் ராமன் பிறந்ததும் எப்போ ராமன் தன்னை விட்டு பிரிவானோ தனக்கு சாவு வருமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதனால தான் விஸ்வாமித்திரர் ராமனை தா அப்படின்னு சொன்னதும் மார்பில் வேல் நுழைஞ்சி அதனால் உண்டாகிற புண்ணில் நெருப்பு நுழைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி தவிச்சார் அப்படின்னு கம்பன் சொல்லுவான். கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் அப்படின்னு கம்பர் வாக்கு. அதாவது கண்ணில்லாதவன் கண்ணை பெற்று அதை திடீர்னு இழந்துட்டா எப்படி தவிப்பானோ அது மாதிரி தவிச்சான் அப்படிங்கிறது அவருடைய விளக்கம். இங்கே கண்ணிலான்ங்கிறது இந்த சாபம் கொடுத்த முனிவரையும் குறிக்கும். அவர் எப்படி தம்முடைய மகனை இழந்து தவிச்சாரோ அப்படி தவிச்சான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்போது தசரதன் நிலையை நினச்சி பாருங்கள், பெர்னாட் ஷா சொன்னதையும் நினச்சி பாருங்கள். ஆசைப்பட்டது கிடைக்கலன்னாலும் துன்பம், ஆசைப்பட்டது கிடைச்சாலும் துன்பம் அப்படின்னார் பெர்னாட் ஷா இல்லையா? அதனால் ஆசைப்பட்டது கிடைச்சாலும் ஒரு வகையில் துன்பம்தான். ஒரு திருடன் ஒரு கோவில் வாசலில் ஒரு மரத்தடியில் கையையும் காலையும் உதறிக்கிட்டு வாழ்ன்னு கத்திட்டு கிடக்கிறான். அவனுடைய சிநேகிதன் ஒருத்தன் வந்தான். ஏன்டா இப்படி கத்துறேன்னு கேட்டான். சாமி கழுத்தில் இருக்கிற நகையை திருடணும்னு ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிட்டுது, அதுக்கப்புறம் அந்த நகையை அந்த கருங்கல் தூணில் இருக்கிற சிங்கம் சிலை இருக்குதே அது வாய்க்குள்ளே ஒளிச்சு வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் அந்த சிங்கம் சிலை இருக்குதே அது வாய்க்குள்ளே கையை விட்டேன் நகை எடுக்கிறதுக்கு, அது கடிச்சுட்டுது, அதுதான் சொல்கிறேன்னா. கருங்கல் சிலை எப்படிடா கடிக்கும் அப்படின்னு கேட்டான் அவன். கடித்தது அந்த சிலை இல்லை, அது வாய்க்குள்ளே இருந்த ஒரு தேள் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் துள்ள ஆரம்பித்தானான் இவன். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.